பல சூழல்களில் மனிதர்களுக்கு நடைப்பயணம் ஒரு சிறந்த மருந்தாக அமைகிறது. இறைவனுக்காக மேற்கொள்ளப்படும் நடைப்பயணம் ஒரு வழிபாட்டு முறையாக திகழ்கிறது. தமிழ்நாட்டின் பல மலை கோயில்களில் கிரிவலம் என்பது ஒரு புகழ்பெற்ற வழிபாட்டு முறையாகும். கிரி என்றால் மலை என்று அர்த்தம். வலம் என்றால் சுற்றி வருதல் என்பதாகும். கிரிவலம் என்பது மலையை சுற்றி வருவது ஆகும். தமிழ்நாட்டின் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் மேற்கொள்ளப்படும் கிரிவலம் உலக புகழ்பெற்ற ஒரு வழிபாட்டு முறையாகும். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலை சுற்றி மேற்கொள்ளப்படும் கிரிவலத்திற்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான கதை உள்ளது. ஒருமுறை கைலாயத்தில் கடவுள் சிவனின் மனைவியான கடவுள் பார்வதி விளையாட்டாக தன் கைகளால் கடவுள் சிவனின் கண்களை மூடினார். பலருக்கும் தெரியும், கடவுள் சிவனும் கடவுள் பார்வதியும் வசிக்கும் இடம் கைலாயம் என்பது. கடவுள் பார்வதி இவ்வாறு கடவுள் சிவனின் கண்களை மூடியது அனைத்து உயிரினங்களின் இயக்கத்தையும் நிறுத்தியது. அத்தோடு பல உயிரினங்கள் பாதிப்புக்கு உள்ளாகின என நம்பப்படுகிறது. இதற்கு காரணம் கடவுள் சிவன் இந்த அண்ட சராசரத்தின் மீது முழுமையான கட்டுப்பாட்டை கொண்டுள்ளார் என்பதாகும். சிறிது நேரத்திற்கு பிறகு கடவுள் பார்வதி கடவுள் சிவனின் கண்களில் இருந்து தன் கைகளை அகற்றினார். இருப்பினும் கடவுள் சிவனின் கண்களை மூடியது உயிரினங்களுக்கு இடையூறு விளைவித்ததால் அது ஒரு பாவமாக ஆனது. அறியாமல் செய்த இந்த பாவத்தை போக்கிக் கொள்ள கடவுள் பார்வதி பூமிக்கு வந்து திருவண்ணாமலையில் தவம் செய்தாராம். அவரது தவத்தால் மகிழ்ந்த கடவுள் சிவன் கடவுள் பார்வதியின் முன் தோன்றி ஒரு வரத்தை கேட்குமாறு சொன்னாராம். கடவுள் சிவனின் உடலில் ஒரு பாதியாக திகழும் வகையில் அவரது உடலில் பாதி இடம் தனக்கு அளிக்குமாறு கடவுள் பார்வதி கேட்டார்களாம். அதற்கு கடவுள் சிவன் அந்த விருப்பம் நிறைவேற வேண்டுமானால் தன்னை சுற்றி வலம் வர வேண்டும் என்று கடவுள் பார்வதியிடம் கூறினார். திருவண்ணாமலையில் கடவுள் சிவன் மலை வடிவில் எழுந்தருளி இருப்பதாக நம்பப்படுகிறது. எனவே கடவுள் பார்வதி திருவண்ணாமலை மலையையே கடவுள் சிவனாக கருதி அந்த மலையை சுற்றி வலம் வந்தாராம். அதன் பிறகு கடவுள் சிவன் தனது உடலில் ஒரு பாதியை கடவுள் பார்வதிக்கு அளித்து அவரது விருப்பத்தை நிறைவேற்றினார். இக்கதையின்படி திருவண்ணாமலை மலையை சுற்றி முதலில் கிரிவலம் வந்தவர் கடவுள் பார்வதி தேவி என்று நம்பப்படுகிறது. வரலாற்று கதைகளின்படி ரமண மகரிஷி, சேஷாத்ரி சுவாமிகள், விசிறி சாமியார் மற்றும் பல சித்தர்கள் வாழ்ந்த இடமாகவும் திருவண்ணாமலை விளங்குகிறது. கடவுள் சிவனே திருவண்ணாமலையில் ஒரு மலையாக மாறி எழுந்தருளியதற்கும் ஒரு கதை உள்ளது. ஒருமுறை தங்களில் யார் பெரியவர் என்பதை அறிய கடவுள் மகாவிஷ்ணுவுக்கும் கடவுள் பிரம்மாவுக்கும் இடையே போட்டி ஏற்பட்டது. அப்போது அவர்களிடம் கடவுள் சிவன் தனது திருவடியையோ அல்லது திருமுடியையோ யார் முதலில் கண்டுபிடிக்கின்றனரோ அவர்தான் உங்களில் பெரியவர் என்று கூறினார். அதன்படி கடவுள் மகாவிஷ்ணு வராக ரூபம் எனப்படும் பன்றி வடிவம் எடுத்து கடவுள் சிவனின் அடிப்பகுதியை தேடி சென்றார். கடவுள் பிரம்மா ஒரு பறவை வடிவம் எடுத்து கடவுள் சிவனின் திருமுடியை தேடி மேலே பறந்து சென்றார். ஆனால் கடவுள் சிவனின் திருமுடியையோ அல்லது திருவடியையோ கடவுள் பிரம்மாவால் காண முடியவில்லை. எனவே அவர் தாழம்பூவின் உதவியை நாடி அதனை ஒரு பொய் சாட்சியாக இருக்குமாறு கேட்டுக்கொண்டார். பின்னர் அந்த தாழம்பூவுடன் சென்ற கடவுள் பிரம்மா கடவுள் சிவனிடம் அவரது திருவடியை கண்டதாக பொய் கூறினார். கடவுள் பிரம்மா பொய் சொல்வதை அறிந்த கடவுள் சிவன் பூமியில் கடவுள் பிரம்மாவிற்கு எந்த கோயிலும் கட்டப்படாது என்று சாபமிட்டார். அத்தோடு தாழம்பூ இனி பூஜைக்கு பயன்படுத்தப்படாது என்றும் அவர் சாபமிட்டார். அந்த நேரத்தில் வானம் முதல் பூமி வரை தீப்பிழம்பாக இருந்த கடவுள் சிவன் கோபத்தின் காரணமாக திருவண்ணாமலையில் மலையாக உருமாறினார் என்று நம்பப்படுகிறது. சிறிது காலத்திற்கு பிறகு கடவுள் சிவனின் கோபம் தணிந்த பிறகு கடவுள் மகாவிஷ்ணுவும் கடவுள் பிரம்மாவும் கடவுள் சிவனை எவ்வாறு வழிபடுவது என்று கடவுள் சிவனிடமே கேட்டார்களாம். அப்போது கடவுள் சிவன் திருவண்ணாமலையில் உள்ள இந்த மலைக்கு கீழே ஒரு மரத்தின் அடியில் லிங்க வடிவில் தோன்றினாராம். கிரிவலம் மேற்கொள்வதில் பல நன்மைகள் உள்ளன. முதலாவது நன்மையானது புனிதமான மலையை சுற்றி வாழும் மகான்களின் ஆன்மீக ஆற்றல்களை கிரிவலம் செல்லும் பக்தர்கள் பெற முடியும் என்பதாகும். பொதுவாக மலையில் பல வகையான மூலிகைகள் இருக்கின்றன. எனவே கிரிவலத்தின் போது அந்த மூலிகைகளின் மருத்துவ மற்றும் ஆற்றல் மிக்க பலன்களையும் ஒருவரால் பெற முடியும். அடுத்ததாக கிரிவலம் செல்வது ஒருவரின் பாவங்களை குறைக்கும் என்று நம்பப்படுகிறது.
திருவண்ணாமலையில் மட்டுமல்லாமல் இதர மலை கோயில்களான பழனி முருகன் கோயில், சோளிங்கர் நரசிம்மர் கோயில் போன்ற பல்வேறு மலை கோயில்களிலும் பக்தர்கள் கிரிவலம் மேற்கொள்கின்றனர். வெவ்வேறு நாளில் கிரிவலம் செல்வது வெவ்வேறு பலன்களை தரும் என்று நம்பப்படுகிறது. பௌர்ணமி அன்று கிரிவலம் செல்வது வாழ்வில் அனைத்து விதமான வளங்களையும் பெற்று தரக்கூடும். அதேவேளையில் அமாவாசை அன்று கிரிவலம் செல்வது இறைவனின் அருளை பெற்று தருவதோடு பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களையும் கிடைக்க செய்கிறதாம். பரபரப்பு நிரம்பிய இவ்வுலகில் கடவுளின் அருளை பெற இத்தகைய பக்தி வழிபாடுகளில் ஈடுபடுவது சிறப்பானதாக அமையக்கூடும்.